இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷனுங்க. உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் நமக்கு உடனுக்குடன் தெரிஞ்சிடும். ஆனால் அதே இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அது அபுண்டன்ஸில் இருக்கிறதுனால வி ஸ்பாயில்டு வித் சாய்ஸஸ். எந்த நியூஸை எடுக்கிறது, எது கரெக்டு, நமக்கு அது தெரியவே தெரிய மாட்டேங்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அது நல்ல ஃபண்டா, பேட் ஃபண்டா, ஆவரேஜ் ஃபண்டான்னு பார்க்க முடியுமா? பண்ணவே முடியாதுங்க. ஸோ சூஸிங் அ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி சேலஞ்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தால் எப்படி அந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம், இதை தான் நீங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஸில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அவங்களே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 5 ஃபண்டு கையில் வச்சுப்பாங்க. ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே வந்து, சார் இந்த 5 ஃபண்டு நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதுதான் கேள்வி. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து அனலைஸ் பண்ணி தாங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், தான் 2 பேராமீட்டருங்க மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுல. ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் பேராமீட்டர் அது என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களை பற்றி, உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட ட்ரீம் என்ன, என்ன காரணத்துக்காக நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் முக்கியமான விஷயம் இதுதான். இதை பொறுத்து தான் நீங்கள் இந்த கேட்டகரிஸ் ஃபண்ட்ஸுனே சூஸ் பண்ண முடியும் நீங்கள். ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஃபண்ட்ஸை போய் சூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல உங்கள் ரிக்குவயர்மெண்ட் என்னன்றதை பாருங்கள். கோல்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, ரிஸ்க் அப்படைட்டுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட்டபுளான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். ஒரு டாக்டர் ஒருத்தர், என்னோட இன்வெஸ்டர், அவர் பார்த்தீங்கன்னாக்கா வெரி சென்சிட்டிவ் டு மணி. அவரால் அந்த ஒரு லாஸஸ் அப்படியெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கவே முடியாது அவரால். அட் த சேம் டைம் ஹி இஸ் வெரி க்ரீடி அபவுட் மணி ஆல்சோ. ஸோ அவரை மாதிரியான ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு ஹை ரிஸ்க் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட்டபுளாக தான் நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டு ப்ராடக்டை சூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. 2வது ரிஸ்க் ப்ரொஃபைல். 3வது பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன்ஸுங்க. எல்லாருமே எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வரோம், நம்ம ரிட்டர்ன்ஸுக்காக தானே வரோம். ஸோ உங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்லேருந்து வந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதா, யூ ஆர் ஹாப்பி அபவுட் இட், நாட் ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதை விட 2% அதிகமாக வேணும், 3% அதிகமாக வேணும், 5% அதிகமாக வேணும், வாட் எவர். அந்த ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். எதனாலனாக்கா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. ஸோ முதல்ல நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனுக்கு சூட்டபுளான கேட்டகரியை சூஸ் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணக்கூடாது. இது 3மே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், 2வது ரிஸ்க் ப்ரொஃபைல், 3வது ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன். இதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும். சரி, நீங்கள் இது 3த்தை உங்களை பற்றின விஷயங்களை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டீங்க, அனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு பற்றின விஷயங்களை எப்படி அனலைஸ் பண்ணுறது, இது வந்து குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். இந்த குவான்டிடேட்டிவ் அனலைஸில் முதல்ல நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது வந்து ரிட்டர்ன்ஸ். ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணணுன்னாக்கா அந்த ஃபண்டு வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அகெயின்ஸ்ட் த பெஞ்ச் மார்க். ஒரு ஃபண்டுக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குங்க. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை தாண்டி 1 இயர், 3 இயர், 5 இயர், 7 இயர், 10 இயர், இந்த ஃப்ரேம்ஸ்லாம், இந்த டைம் ஃப்ரேம்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக அது பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி இருக்குதா கண்டிப்பாக செக் பண்ணணுங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரே ஒரு வருஷம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஃபண்டை வாங்கவே கூடாது. ப்ளீஸ் கோ வித் கன்சிஸ்டன்சி. லாஸ்ட் 10 இயர்ஸாக எந்த ஒரு ஃபண்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக பீட் பண்ணியிருக்கு, இல்லை ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக என்னென்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 அந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 ரிட்டர்ன்ஸில் இதுதான். நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ரேஷியோஸ் இருக்குங்க. இந்த ரேஷியோஸ் வந்து எப்படின்னாக்கா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எந்த அளவுக்கு இந்த ரிஸ்க் ரிவார்ட் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஈஸியாக இந்த ரிஸ்க் ரிவார்ட் மேட்ரிக்ஸை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரேஷியோஸ் மூலமாக பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபானாக்கா ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அதை
வந்து எந்த அளவுக்கு பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸை விட அதிகமாக இருக்குது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் பெஞ்ச் மார்க் அண்ட் த ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இது பேர் வந்து ஆல்ஃபாங்க. இதை நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸில் பார்த்துட்டோம். செகண்ட் பீட்டா. பீட்டானாக்கா ஒரு இந்த டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபண்டு வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 10% கிராஷ் ஆகுதுன்னா உங்கள் ஃபண்டு எந்த அளவுக்கு கீழே போகுது, மார்க்கெட்டை விட அந்த ஒரு கிராஷ் ஃபால் நிறைய இருக்கா, இல்லை மார்க்கெட்டை விட கம்மியாக இருக்கா? எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா பீட்டா கம்மியாக ஆல்ஃபா அதிகமாக இருக்கிற ஃபண்டை வாங்கினீங்கன்னாக்கா டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் இருக்கும். மார்க்கெட் வந்து கீழே விழும்போது உங்கள் ஃபண்டோட கிராஷ் ஃபால் கம்மியாக இருக்கும், மார்க்கெட்டு மேலே போகும்போது உங்கள் ஃபண்டோட ஆல்ஃபா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் மூணாவது நீங்கள் பார்க்க வேண்டிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டீவியேஷன். ஒரு ஃபண்டு எந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஹையர் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஹையர் த வாலட்டாலிட்டி. ஸோ எந்தெந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதிகமாக இருக்கிற ஃபண்ட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஸ்மூத் ஜேர்னியாக இருக்கணுங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு எவ்வளோ எக்ஸஸ் ரிட்டர்னை ஜெனரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எபிலிட்டி இருக்குது, இதுதாங்க ஷார்ப் ரேஷியோ. ஹையர் த ஷார்ப் ரேஷியோ பெட்டர் ஃபார் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நார்மலாக 0.5 1 இப்படியெல்லாம் ஒரு யூனிட்ஸில் இருந்ததுனாக்கா 1% ஆஃப் ஹையர் ரிட்டர்ன் தென் அதர் பியர்ஸ், அதை விட வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய ரேஷியோஸ் இருந்தாலும் இந்த 4 ரேஷியோஸ் நீங்களே செலக்ட் பண்ணீங்கன்னா இது போதுமானதாக தான் இருக்கும். இது ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த கம்பெனியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அந்த ஒரு 50 கம்பெனி 40 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா எந்தெந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அது எந்தெந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அது ஒரு சாதாரணமாக நம்ம வந்து அந்த குவாலிட்டியை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியாது. இட் ரிக்வயர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் ஆல்சோ. பட் போர்ட்ஃபோலியோவை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் தான் வந்து அந்த நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு வரப்போகக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னாக்கா நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டு உடனே விற்றுட்டு இன்னொரு ஃபண்டை வாங்க வேண்டியது, இந்த சேர்ன் நிறைய பண்ணுவாங்க. இது கம்மியாக இருக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பை ரைட் சிட் டைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு லாங் டேர்முக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கில் அப்படியே ரைட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ சேர்ன் வந்து கம்மியாக இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவை பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ், சில ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு, ஒரு சில ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 140 120 ஸ்கீம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது தப்பா ரைட்டானாக்கா இட்ஸ் ஓகே டு இன்வெஸ்ட். ஏன்னா ஸ்மால் கேப் யூனிவர்ஸ் பெரிய யூனிவர்ஸ், நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். சில லார்ஜ் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா 35 இல்லை 40 ஃபண்ட்ஸில் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஓகே ஆஸ் லாங் அஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரேஷியோஸ் கன்சிஸ்டன்சி இன் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் மீட் பண்ணிவிட்டு சேர்ன் ரேஷியோ கம்மியாக இருக்குனாக்கா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ முக்கியம் இல்லை. அதே மாதிரி ஏயுஎம் ஆஃப் த ஃபண்ட் தட் இஸ் ஆல்சோ நாட் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஈஸியாக வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்க முடியும் விற்க முடியும்னா அந்த ஏயுஎம் கம்மியாக இருந்தால் பண்ண முடியும். பட் ஏயுஎம் அதிகமாக இருக்கும்போது கூட ஃபண்டு மேனேஜர் வந்து பை ரைட் சிட் ரைட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அதை நல்லா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஏயுஎம்க்கும் அதிகப்படியான ஒரு பேராமீட்டராக நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்க, இது எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. எந்த ஃபண்டை பார்த்தாலுமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நிறைய இருக்கு, இது வாங்கலாமா வேண்டாமா? ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். அப்படியே அது என்னன்னாக்கா நீங்கள் ஒரு ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபீ ஆர் மணி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தாங்க ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கை விட ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு 5% எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ் லெட்ஸே 15, இந்த ஃபண்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் 18 ஆர் 19 வச்சுக்கலாம். ஒரு 3 ஆர் 4% எக்ஸஸ் ரிட்டர்ன் கொடுக்குது. லெட்ஸே அதே மியூச்சுவல் ஃபண்டு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ விட ஒரு 0.5% அதிகமாக இருக்குது வச்சுக்கோங்களேன்.
ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸுக்கு 0.5% நீங்கள் கொடுத்துட்டு போகலாமே, அது தப்பே கிடையாது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது எப்படி பார்க்கணுன்னாக்கா கேட்டகரியை பொறுத்து பார்க்கணும். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்ஃபா கொண்டு வரது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் காம்படேட்டிவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கலாம். ஸ்மால் கேப்பில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு முக்கியம் கொடுப்பாங்க, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. ஸோ buying a mutual fund at the end of the day, it is not only science, it is a judgment call. அதாவது 75% சயின்ஸ், மிச்சம் 25% it is a personal judgment call. அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த churn, நிறைய கம்பெனிஸ், ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா churn ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், 1 or 2 ரேஷியோஸ் நமக்கு வந்து அந்த ஒரு ரேஷியோவில் ஃபிட் ஆகலைனா கூட அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் காலை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். 75% கண்டிப்பாக இது சயின்ஸ் தான், 25% இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கால். ஸோ இப்படி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிட்டர்ன், டெஃபினட் சாலிடான ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன். இல்லைங்க இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இவ்வளோ ஒரு அனலைசிஸ்லாம் பண்ண முடியாதுன்னாக்கா லீவ் இட் டு த ப்ரொஃபஷனல், வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ ஹை பெர்ஃபார்மிங் ஃபண்டு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்து வாங்க முடியும். எங்கள் கூட உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஒரு கண்டென்ட் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். அண்ட் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா அதுக்கான லிங்க் இருக்குது. ஃப்ரீயாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலும் அதுக்கான லிங்க் இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே கனெக்டட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.